2017 வெர்பலா தான் ஹராஸ் பண்ணாரு. அவர் என் மேல அப்ப கையெல்லாம் வைக்கல. அந்த மாதிரி நான் எதுவுமே கம்ப்ளைண்ட் சொல்லல சார். 2017 ஒருவேளை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்னா ஷாஜி மேல கண்டிப்பா என்ன அப்பயே டெர்மினேட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா சார். இவங்க எப்படின்னா கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கணுமோ அவங்கள தான் துரத்தி அடிப்பாங்க. ஏன்னா நான் இப்ப 2020 கம்ப்ளைண்ட் பண்ணல. 5 வருஷம் சார். செப்டம்பர்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ண என்கிட்ட எல்லா மெயிலும் ப்ரூஃப் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா 2020ல இருந்து 23 வரைக்கும் யூனியன்ல தானே இருந்தீங்க. யூனியன்ல இருந்து பொம்மை மாதிரி தானே சார் இருந்தேன். நான் எந்த வேலையும் பண்ணலையே சார். அதுக்கும் என்கிட்ட இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு சார். அவங்க எல்லா ஸ்டுடியோவுக்கும் நான் டெர்மினேஷன் ஆகல சார். பட் ஆனா என்னோட பேரை போட்டு இவங்க இந்த மெம்பர்ஸ்லாம் டெர்மினேட்டட், கீழே பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் மேல நாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்றாங்க. ஏன்னா டெர்மினேட் பண்ணல, எப்படி நீ என் பேரை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி போடலாம், அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு ஃபுல்லா எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். அப்ப எந்த வேலையும் எனக்கு இல்ல. நான் மெம்பரா இருந்தேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் பொம்மை மாதிரி தான் உள்ள இருந்தேன். எனக்கு எந்த வேலையும் இல்ல சார். ஆமா, நான் அவ்வளோ பிஸியா இருந்த ஆர்டிஸ்ட் சார். அவ்வளோ டப்பிங் பேசிட்டு இருந்தேன். நான் எனக்கே தெரியுது அப்படி கம்மியாக ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒண்ணுமே இல்ல. 2017 அவர் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு கேட்டார். இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. தப்பு தெரியாம பண்ணிட்டேன், சாரிமா, இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாரு. சரி, ஓகே, திருந்திருப்பாரு ஒரு நம்பிக்கையில அவர் ஸ்டுடியோக்கு நான் ஒர்க்குக்காக கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கல. ஒரு 2 வருஷம் 2020 தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தொடர்ந்து கண்டினியூஸா ஹராஸ்மெண்ட் பண்ணி வீடியோ கால், ஆடியோ கால், மேல கை வச்சு அப்படின்னு பண்ற போது ஒரு பொண்ணு என்ன சார் பண்ணுவாங்க? அடுத்த ஸ்டெப் கம்ப்ளைண்ட்